நிவாரண பொதியில் உள்ளடங்குவது சமபோஷவா அல்லது சுபோஷவா சபையில் தர்க்கம் என்பதாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. சதோச விற்பனை நிலையம் ஊடாக வழங்கப்படும் நிவாரண பொதியில் உள்ளடக்கப்படுவது சமபோஷவா அல்லது சுபோஷவா என்பது தொடர்பில் வர்த்தகத்துறை அமைச்சர் வசந்த சமரசிங்கவுக்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர் டிவி சாணவுக்கும் இடையில் கடும் தர்க்கம் ஏற்பட்டது. நிவாரண பொதியில் சுபோச உள்ளடக்கப்படும் என்று குறிப்பிட்டதாக அமைச்சர் குறிப்பிட்ட நிலையில் சமோச உள்ளடக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டதாக டிவி சாணக் குறிப்பிட்டார். அமைச்சர் வசந்த சமரசிங்க சமபோஷ உள்ளடக்கப்படும் என்று குறிப்பிட்ட காணொலியை டிவி சாணக்க சபையில் ஒளிபரப்பு செய்தார். பார்லிமெண்டத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வில் விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றும் போதே வசந்த சமரசிங்க இந்த விடயங்களை குறிப்பிட்டார். சதோச விற்பனை நிலையம் ஊடாக வழங்கப்படவுள்ள நிவாரண பொதி தொடர்பில் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள போலியான செய்தியை ஆளும் தரப்பினர் உறுப்பினர்கள் சபையில் குறிப்பிட்டார்கள். வர்த்தகத்துறை அமைச்சு மீதான குளிரலை விவாதத்தின் போது நிவாரண உணவு பொதி தொடர்பில் எதிர்க்கட்சி உறுப்பினர் நளின் பண்டார் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அந்த பொதியில் உள்ளடக்கப்படும் பொருட்களை பட்டியலிட்டேன். அரச நிறுவனத்தால் உற்பத்தி செய்யப்படும் சுபோச பெக்கெட்டுகளை வழங்குவதாகவே குறிப்பிட்டேன். எதிர்க்கட்சிகள் சுபோசவை சமபோச என்று மாற்றிக்கொள்கிறார்கள். விலை மனுக்கோரல் ஊடாகவே பொருள் விநியோக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்த நிவாரண பொதியில் 200 கிராம் சுபோச பக்கெட்டுகள் 2 உள்ளடக்கப்படும். சமூக ஊடகங்களில் வெளியாகும் பொய்யை சபையில் குறிப்பிடுவது கீழ்த்தரமானது. அனைத்து பொருட்களும் அரச நிறுவனங்களிடமே கொள்வனவு செய்யப்படும் என்பதாக நேற்று தினம் பார்லிமெண்டத்தில் அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து எழுந்து உரையாற்றிய டிவி சாணக் அவர்கள், அமைச்சரே, நான் தான் சுபோச தொடர்பில் குறிப்பிட்டேன். நீங்கள் அன்று சபையில் உரையாற்றும் போது நான் சபையில் இருந்தேன். நீங்கள் சமபோச என்று குறிப்பிட்டீர்கள். என்னிடம் காணொலி உள்ளது என்று குறிப்பிட்டு கடந்த அமைச்சர் வசந்த சமரசிங்க ஆற்றிய உரையின் காணொலியை காண்பித்தார். அதில் அமைச்சர் சமபோச 2 பக்கெட் என்று குறிப்பிடுகிறார். எனவே தொடர்ந்து உரையாற்றிய டிவி சாணக்க, நான் அன்சாட் பதிவை கேட்டேன். இன்றும் இந்த விடயம் அச்சிடவில்லையாம். கிடைத்தவுடன் பார்த்துக் கொள்ளலாம். மனதில் சுபோசவை வைத்துக்கொண்டு வாயில் சமபோச என்று குறிப்பிட்டாரா என்று தெரியவில்லை. மீண்டும் எழுந்து உரையாற்றிய அமைச்சர் வசந்த சமரசிங்க, அன்று நான் குறிப்பிட்ட விடயங்களை மீண்டும் குறிப்பிடுகிறேன். இந்த நிவாரண பொதியில் 5 கிலோகிராம் நாடு அரிசி, பெரிய வெங்காயம் 2 கிலோகிராம், உருளைக்கிழங்கு 2 கிலோகிராம், பருப்பு 1 கிலோகிராம், டின்மீன் 1, சிவப்பு சீனி 3 கிலோகிராம், கோதுமை மா 2 கிலோகிராம், எனவே சுப்போச 2 பக்கெட், 4 சோயாமீட் பக்கெட் உள்ளடக்கப்படும் என்றே குறிப்பிட்டேன். இவர்கள் சமபோச சுப்போச என்ற சொல்லை பிடித்துக் கொள்கிறார்கள். குற்றச்சாட்டுகளை மாத்திரம் முன்வைத்துக் கொள்கிறார்கள். நான் சுப்போச என்றே குறிப்பிட்டேன் என்பதாக அமைச்சர் சமரசிங்க அவர்கள் நேற்று தினம் பார்லிமெண்டத்தில் இந்த விவகாரத்துக்கும் பதில் வழங்கிய விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம்.